ஒரு தடவை ஒரு பாடல் ஒண்ணு நான் கேட்டேன். வேற ஒரு மொழியில ஒரு பாடல் ஒண்ணு கேட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆவிக்குரிய வார்த்தைகள்லாம் அப்படி இருந்தது. ஆனா வேற ஒரு மொழியில இருந்து நம்மளுடைய தாய்மொழிக்கு எழுதணும் அப்படின்னா அந்த வார்த்தைகள், அந்த பேராமீட்டர்ஸ், இந்த டியூன் கரெக்டா இருக்கணும், அந்த வார்த்தை வந்துட்டு சிதையக்கூடாது, அதுக்கு ஏத்த மாதிரி எழுதணும். டியூன் பாத்தீங்கன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கு, இது எப்படிப்பா நான் எழுதுவேன் அப்படின்னு எனக்குள்ள இருந்தது. ஆனா என்னென்ன எழுதி பாக்குறேன், எனக்கு வரல. திடீர்னு அப்படியே உட்காந்து எஸ்ப்பா நீங்க நடத்துங்க. டியூன் கஷ்டமா இருக்கு, ராகம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நீங்க எனக்கு தந்த தாகம் அதை விட மேன்மையான அப்படின்னு உட்காந்து எழுத ஆரம்பிக்கிறேன். ஒன்றுமில்லை என்று கன்று கதறிடுதே, வாழ வழி இல்லை என்று சொல்லி அழுதிடுதே, வழிகள் ஆக்கும வழிகள், நன்றாய் வாழ கற்றுத்தரும் வழிகள். இப்ப எளிதாயிடுச்சு. ஏன் சொல்றேன்னா, ராகம் கஷ்டமா இருக்கலாம், அவர் தந்த வார்த்தை. உங்களுடைய வாழ்க்கை கஷ்டமா இருக்கலாம், அவர்களுடைய வாழ்க்கை தந்த வார்த்தை எளிது. கஷ்டமான வாழ்க்கையும் அவர் என்ன பண்ணுவார், இஷ்டமான வாழ்க்கையை வாழும்படியா செய்வார். ஏனென்றால் நீங்கள் வாழும் வாழ்க்கையை விட அவருடைய வார்த்தை மேலாம். இப்படி விசுவாசத்துல நீங்க இருக்கீங்கன்னா, எங்களோட வாழ்க்கை கஷ்டமாவே இருந்தாலும் தேவன் அவருடைய வார்த்தை மூலமா எளிதாய் மாற்றுவார் அப்படின்னு சொல்றீங்க. மாற்ற வேண்டும்.